தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் திருச்சி NSB ரோட் கடை வீதியில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் இஸ்லாம். இன்னைக்கு விடுமுறை தினம் வேற, மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே இருக்கக்கூடிய நிலையில பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புத்தாடைகள், அணிகலன்கள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருச்சியில இருக்கக்கூடிய முக்கிய வர்த்தக பகுதியான NSB ரோடு, சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி, சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை சிறிய தரைக்கடைகள் முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை செயல்படக்கூடிய பகுதியாக இருக்கு. இங்கு வந்தால் தங்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்துல வாங்க முடியும் என்பதற்காக பெரும்பாலான மக்கள், குறிப்பாக ஏழை நடுத்தர மக்கள் இந்த பகுதிகளை தேர்ந்தெடுத்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வருவார்கள். கடந்த ஒரு 10 நாட்களாகவே கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கூட இன்று விடுமுறை தினம் என்பதால் காலை முதல் அதிக அளவிலான மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக இந்த பகுதிகளில் குவிந்திருக்காங்க. இப்போ காலை முதல் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வராங்க. பொதுமக்கள் அதிக அளவு குவிந்து வருவதன் காரணமாக இப்போ போலீசாரும் பலத்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதிகளை சுற்றி 8 உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. எந்தவித குற்ற சம்பவங்களும் நடைபெறாத வண்ணம் தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. NSB ரோடு பகுதியில் நேற்று முன்தினம் தற்காலிக புறக்காவல் நிலையம் திறக்கப்பட்டிருக்கு. அந்த புறக்காவல் நிலையத்திலிருந்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. திருச்சி மாநகரை பொறுத்தவரை 1327 CCTV கேமராக்கள் இருக்கு. புதிதாக இந்த தீபாவளி பண்டிகைக்காக இந்த கடைவீதி பகுதிகளில் 114 கேமராக்கள் அமைக்கப்பட்டு அவற்றின் மூலமும் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்று இரவு வரை இந்த பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிக அளவு இருக்கும் என்பதால போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. கள விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.